உரிமை விடாதா? யார் கோல் போடுவா? சென்னையில் கோல் போடுவா. சென்னை போடுவா. ஆனிஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் வினி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இன்றைக்கி சாட்டர்டே நான் சென்னையில் ஃப்ளாட்டில் இருக்கிறேன் என்னோடய ரூமில். இங்கேருந்து நானும் அஸ்லாம் என்ன பண்ண போகிறோன்னா, அஸ்லாம் அங்கே ரெடியாக இருக்க வேண்டியது. என்ன பண்ண போனால் ஃபுட்பால் மேட்ச் போக போகிறோம் நேரு ஸ்டேடியத்துக்கு. இன்றைக்கி யார் மேட்ச்னால் சென்னை எஃப்சி அண்ட் ஹைதராபாத்துக்கு. ஸோ மேட்ச் போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர போகிறோம். ஆஃப்டர் லாங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் மேட்ச் பார்க்க போகிறேன். ஒரு காலத்தில் ஃபுட்பால் ஆடிட்டு இருந்தேன், இப்போ ஃபுட்பால் மேட்ச் பார்க்க போகிறேன். லெட்ஸ் see how that goes. It's going to be interesting one. ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு, லேட்டாக கிளம்புறோம். லெட்ஸ் கோ. ஸ்டேடியத்தில் போய் உங்களை பார்க்குறேன். அம்மா இதா என்னண்ணா கார் வேணாம் பிளான் பண்ணோம், தர வேண்டிய காசு ஒரு லாக்காக இருக்குது. இல்லை கார் வாங்கினா 4 பேர் ஒன்றா போயிருக்கலாம்ல. என்ன பார்த்தா வெளில வந்துட்டேன். வெளில வந்து நம்ம வந்து ஸ்டுடியோக்கு போகிறோம். ஸ்டுடியோ போல் நாங்கள் ஸ்டேடியம் போகிறோம். ஸ்டேடியம் போய் நேரு ஸ்டேடியம் போயிட்டு இப்போ உங்களை ரீச் பண்ணுறேன். அண்ட் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டிராஃபிக்கில் சீக்கிரமாக போயிட்டா நம்மளுக்கு பார்க்கலாம். ஹெல்மெட் வச்சுட்டு போகிறேன். காலி ஆச்சுன்னா ஹெல்மெட் வந்து பத்திரமா பார்த்துங்க. போகலாமா? போகலாம். எவ்வளோ இருக்குது லெஃப்ட் கைஸ்? ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து ஸ்டேடியம்குள்ளே வந்துட்டோம். ஆனால் ஒன்றுனா டிக்கெட்லாம் இது பண்ணுறாங்க. பார்க்கிங் கிடையாது. முதல்ல மேனேஜ்மெண்ட் சரியில்லை. பார்க்கிங் கிடையாது. பார்க்கிங் ஹெல்மெட் உள்ளே எடுத்துன்னு போகக்கூடாது சொல்லிட்டானுங்க. எங்கே ஹெல்மெட் வந்து வெளில வச்சுட்டு போங்க, அப்படி இல்லைன்னா அங்கே பொறுப்பு இல்லை காணாமல் போயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டானுங்க. என்ன மேனேஜ்மெண்ட் இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது? ஒரு ஃபுட்பால் இது பண்ணுறாங்க, பட் டிக்கெட்டுக்காண்டி 2000 ஹெல்மெட் வெளியே வச்சுட்டு வந்துருக்கோம். சரி, ஆல்ரெடி உள்ள மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் லேட் ஆச்சோம். உள்ளே ஆல்ரெடி பசங்க இருக்கானுங்க. நம்ம ஆண்டோ சந்துரு எல்லாம் உள்ளே இருக்கானுங்க. நானும் அஸ்லாம் மட்டும் போகிறோம். போயிட்டு சீக்கிரமாக இது பண்ணிட்டு வரோம். ஓகேவா? ஸோ உள்ளே போயாச்சு. ஆமாம் அஸ்லாம் முடியும். ஓடி 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 ஓடியா ஓட முன்னாடா கால் அவ்வளோதான். இவ்வளோ ஹைட்டில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்துட்டோம். ஆக்சுவலாக அவனுங்க உள்ளே வந்துருப்பான்னு நினச்சா அவனுக்கு ஒன்றும் வரலை. இனிமேல் தான் வந்துட்டுருக்கான்னு நினைக்கிறேன். நானும் அஸ்லாம் மட்டும் முன்னாடி வந்துட்டோம். மேட்ச் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 0-0 இருக்குது. நல்ல வேலை எந்த கோலும் மிஸ் பண்ணலை ஒன்றும். இப்போ தப்போது இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவனுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கே போய் நம்ம பண்ண போகிறத தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். எந்த சீர்மாட்டன்னா மேலே பக்கம் வந்து மேலே இந்த வியூ பார்க்கலாம். ஏஞ்சிக்கவே இல்லை.
ஃபவுல் தராரையும் 10 ரூபா. ஏஞ்சிட்டான் ஃபவுல். ஜோபி ஜோபி ஆக்டிங் ப்ரோ, இது ஆக்ஷன் ப்ரோ. இன்னொரு 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் தான் உள்ள வரும். பவுல் தரப்பட்ட அப்படியே வச்சுட்டு இருக்கான். அவனை பெனால்ட்டிக்கு பார்த்தான், பெனால்ட்டி தரல. பவுல் எல்லாரும் கேமராமேனை பாட்டு தான் லைவில் பார்ப்பீங்க, ஆனால் நான் லைவ்லேயே கேமராமேனை காட்டுவேன். இதுதான் ஆனிஸ்ட். எங்கடா இருக்கா? ஃபஸ்ட்டு ஹாஃப் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து சென்னையும் ஹைதராபாத் தான் 0-0 தான் இருக்காங்க, கோல் எதுவுமே இல்லை. இப்போ செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ சைட் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நம்ம சைடு ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி, எல்லோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் எஃப்சி. ஸோ மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. பார்க்கலாம் யார் இந்த இது அப்படி வச்சு கோல் இருந்துச்சுன்னா வேறு லெவலில் வச்சு கோல் தான் நம்ம பார்த்துட்டு. கார்னர் கிக். இப்போ அங்கேருந்து பட்டு வெளில போயிடுச்சுல, இந்த சைடு இந்த லைனில் வெளில போச்சுன்னா கார்னர் கிக், அந்த லைனில் படிச்சுன்னா அவுட். லைன் ஸ்லோ ஸ்டார்ட். ஓ மை காட், டிஃபன் பண்ணிட்டான். वाली पास 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 इंजरी 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 இல்லை தூக்கிச்சு. இல்லை பாஸ் தான் போட்டுட்டு இருக்காங்க. யாரும் வந்து உள்ள அக்ரெஷனாக உள்ள என்ட்ரு ஆகல, மிட்ல விளையாட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா சென்னையோட பாக்ஸில் தான் நிறைய ஒரே நடிப்பு நடிப்பு. காட்டவே மாட்டாங்க. ஐடி சரியான ஷாட். ரெண்டு இதுவுமே தெளிவாக மாட்டேங்குது. நான் வீடியோ கிக் கிடச்சிருக்கு. இப்போ வந்து அதை யூஸ் பண்ணானா ஒரு கோல் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். நிறைய பேர் ஒரு வேற ஒரு போட தான் இருக்கு. செம்ம வைப்பாக இருக்குது. கமான் கமான் பசங்களா போட்டுருங்க.
வந்துருச்சு. செட் பண்ணி ஆட்டா விளாடுவாங்க. ஒரு கோல் போட்டால் லீடு ப்ரோ. இப்போ இந்த டிஃபரெண்ட் நல்லா பண்ணுறாங்க. கோல் போட்டால் ஆமாம் எப்படியாச்சும் அடிச்சா அவனுக்கு வேலை இன்னும் வேறு லெவலில் போகிறாங்க. நான் போட்டுருவாங்க அடைய பிளேயர் அவன். 2010 இந்த ஃபுட்பால் மேட்சை பற்றி எக்ஸ்பர்ட் பேசுகிறாரு. கேளுங்க. சரி, சென்னை எஃப்சியோட கேப்டன் பேர் என்னடா? சென்னை எஃப்சியோட கேப்டன் பேர் என்னடா? வாரா டென்ஷன் பண்ணாரா? எப்பவுமே ஃபுட்பால் மேட்ச் போட்டது எப்படி நம்ம போடுவோம்? லாஸ்ட் 10 மினிட்ஸில் 0-0 மாட்டிக்கு நாங்க ஒருத்தங்கோ காப்பாற்றணும், கத்துறங்கோ காப்பாற்றணும், கத்துறங்கோ. லைட் ஸ்ட்ரீமே போடுவாங்க. இதை கிரிக்கெட் அது தொழில போட்டு நினைக்கிறது. கை பவுல். சென்னை ஒரு கோல் விட்டாங்க, ஹைதராபாத் ஒரு கோல் போட்டானுங்க. வந்துரும். இப்போ அடுத்து நம்ம சென்னை ஆளுங்க ஒரு கூட சேஞ்ச்ரா லாஸ்ட் ஓவர் சேஞ்ச் யாரும் இல்லடா. லாஸ்ட் லூஸ் கோல்டா, தேவையில்லாம டிஃபெண்ட் பண்ணாம விட்டாங்கடா.
ஃபைனலாக எண்டுக்கு வந்தாச்சு. ஹைதராபாத் ஜெயிச்சிச்சு, சென்னை தோத்துருச்சு. ஒரு பாயிண்ட் டிஃப்ரென்ஸு. ஆனால் இது வீடியோ நானும் போய் தான் கொடுத்துட்ருக்கடா. ஓகே, வந்ததுக்கு ஒரு கோல் பார்த்துட்டோம். சென்னை தோத்ததை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஸ்டார்டிங்கில் வந்து டிஃபரெண்ட்லாம் பண்ணல, எதுவுமே பண்ணலை, அப்படியே பொறுமையாக விளையாட்டுனாங்க. பட் என்ன ஆச்சுன்னா செகண்ட் ஹாஃபில் லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் வந்து ஹைதராபாத்துக்கு ஒரு இதுக்கு வந்து ஒரு லக்கி கோல் ஆக்சுவலாக. சரி, அவங்க கண்ணு கலந்து அழக்கூடாது. அது வேற டிபார்ட்மெண்ட் தம்பி. ஓகேவா, அது போயிடுச்சு. பட் அது இருந்தாலும் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்ச ஃப்ரீ கிக்கு சென்னை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. லட்டு வேற லட்டுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு கோல் அடிச்சா போதும். யார் அடிச்சா என்ன? ஏன்னா 2 பேரும் பாயிண்ட் டேபிளில் ரொம்ப லோவில் இருக்காங்க. யார் அடிச்சா அடிச்சுப்பாங்க. எனக்கு யாரு கோல் லைஃப்ல கோல் வேணும். எந்த கோலாக இருந்தேன் ஆப்பரண்ட் கோல் ஆன்டியை பார்க்குறது தான் ஒரு கோல். சரி, ஓகே. இந்த மாதிரி நெக்ஸ்ட் மேட்ச்ல வந்து ஐபிஎல் சீசன்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து கோல் மீன். ஸோ இதோட இந்த சாப்டர் முடியலன்னு நினைக்காதீங்க. ஐபிஎல் கம்மிங் பெங்களூர் விசில். க்ரௌட் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக என்டர்டைன் பண்ணுறாங்க. பார்த்தாலே தெரியும். நிறைய பேர் இருந்தாங்க, வந்து யாரும் இல்லை. நிறைய பேர் போயிட்டாங்க எல்லாரும். ஆனால் ஸ்டேடியம் சரியான பெரிய ஸ்டேடியம், ஆனால் யாருமே இல்லை. ஆனால் கொஞ்சம் கூலாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது ஸ்டேடியம். சீரியஸ்லி நல்லா காற்று வருது ப்ரோ. அதாவது வீட்டில் கரண்ட் இல்லைன்னா நிறைய பண்ணியிருக்காங்க. யாராவது சென்ட்ரல் ஸ்டேட் நியர்பை யாராவது இருந்தீங்கன்னா வீட்டில் கரண்ட் இல்லைன்னா ஸ்டேட் பார்க் ஸ்டேடியம், நியூ ஸ்டேடியம்லாம் இருக்குது. மொட்டை மலை வந்து தூணினா நல்லா காற்று வரும். கொசு கடிக்கும். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் பிளேயர்ஸ் எல்லாரும் ஐபிஎல் போகிறது மாதிரி இல்லாமல் ஃபுட்பாலர்லாம் வந்து ஃபுட்பால் சப்போர்ட் பண்ணுங்க. இங்கே ஐபிஎல் டிக்கெட்டோட இங்கே கம்மி தான். ஆமாம், 250 ரூபா தான். 250 ரூபா தான். ஆனால் எங்களுக்கு வந்து ஸ்டேடியத்துலேருந்தே ஒரு 4 டிக்கெட் ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்கள் எதுவும் வாங்க ஒரு டிக்கெட். ஸோ அவன் நாங்கள் போகிறாப்புல அவர் காட்டுறாங்க பாருங்க, தெரியும் எனக்கு. பண்ண முடியாது. க்ரௌட் செம்மையாக என்டர்டைன்மெண்ட். ஸோ உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வீடியோ. திஸ் இஸ் பெனி சைனிங் ஆஃப் ஃப்ரம் தி சானி ஸ்டுடியோ. டாடா, பை பை. பை பை. சந்திரோ, பை பை.